எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களோட கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் அண்ட் க்ளோஸ்டு கிச்சன்லாம் கிடையாது. நார்மலான ஸ்மால் அண்ட் சிம்பிள் கிச்சன் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ஓப்பன் கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களோட கிச்சனோட ஓவரால் ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்தே ஆரம்பிப்போம். கிச்சனுக்கு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த பாத்திரம் வந்து வைக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து அடிக்கடி இடிச்சுக்கிறோம் நாங்கள். ஸோ அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு சும்மா வந்து பண்ணியிருக்கோம் இடிக்காமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு பெரிய பிளேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே குட்டி பிளேட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு ஹோல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி வடிகட்டுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் தேர்ட் ஷெல்ஃபில் வந்துட்டு பவுல்ஸு, டிஃபன் பாக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பெரிய சொம்பு அதெல்லாம் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ரேக்கில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் அந்த மாதிரி வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு டிகாக்ஷன் பண்ணுற அந்த ஃபில்டர் அது ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் க்யூட்டான ஒரு மக் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப மிஸ்செலினஸான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் அந்த ஒரு உட்டன் ஸ்பூன்ஸ் மாதிரி நமக்கு ஃபுட் டெலிவரிலாம் கொடுப்பாங்களா அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேயிங் ஸ்கேல் இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணி சமைக்கணும் அப்படிங்கும்போது. ஸோ அதுக்கு வந்துட்டு அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லெமன் பீலர், அப்புறம் அந்த மாவு இது பண்ணுற ஒரு இது இருக்குது. அண்ட் மற்ற மிஸ்செலினியஸ் ஃபில்டர் காஃபியோட இது, அதுக்கப்புறம் ஒரு கிளிப், அதுக்கப்புறம் ஒரு மூடி அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அந்த பாத்திரம் வைக்கிற ஷெல்ஃப்க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கல் வந்து வச்சுருக்காங்க, கடப்பா கல். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சாப்பிங் போர்டு இருக்குது. இது வந்து அஞ்சலியோட சாப்பிங் போர்டு. இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எப்பயாவது வந்து அத்திப்புத்த மாதிரி சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நோட் புக் இருக்குது. அது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி நோட். ஸோ ஏதாவது பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலர் பாஸ்மதி ரைஸ் இருக்குது, இந்தியா கேட்டோடது. ஸோ அது ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் வந்துட்டு கேழ்வரகு, சர்க்கரை, அண்ட் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய், அந்த தாளிக்காத ஊறுகாய் இருக்குது. அண்ட் அது கீழே வெல்லம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்துட்டு எல்லா ஸ்பைசஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஹோல் கரம் மசாலா, பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலாஸ்லாம் வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறதுனால ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணும்போது டக்குன்னு எடுத்துடலாம் நம்ம சமைக்கும் போது. அதுக்கப்புறம் இருக்கிற பாக்ஸில் அப்பளம் இருக்குது. அண்ட் அது கீழே வந்து கேழ்வரகு மாவு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் ரேக்கில் வந்துட்டு இருக்குது. அண்ட் அது கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு க்யூட்டான திங் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்னர் எங்கள் கிச்சனில் அப்படின்னா இதுதான். ஸோ அந்த ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் அதில் வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வந்து டிஐஒயாக வந்துட்டு எங்கள் அப்பா பண்ணது தான். அந்த கட்டையெல்லாம் வச்சு சும்மா அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அது கொஞ்சம் வந்து ஃபேன்சியாக இருக்கணும்ன்ட்டு அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரீக் யோகர்ட்க்கு வந்து அந்த டப்பா இருக்குல்ல, அதில் வந்து சும்மா மிஸ்செலினியஸ் ஸ்டஃப் இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் பவுல்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கியூட்டான லிட்டில் கப். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மக்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸஸ், அப்புறம் ஒரு குட்டி பிள்ளையார் இருக்காரு, வணக்கம். அப்புறம் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெல்ஃபில் வந்து டாலான அந்த கிளாஸஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிப்பர் பாட்டில் இருக்குது. அண்ட் தென் ஒரு டால் கிளாஸ், அப்புறம் மேசன் ஜார் இருக்குது. அப்புறம் லைனாக வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஜூஸ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆல்ரெடி வேஸ்ட்டாக இருந்த ஒரு கட்டை, அதில் வந்து ஆணி அடிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி எல்லாமே வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். விஸ்க்கு, அதுக்கப்புறம் மற்ற கரண்டி, குழிக்கரண்டிஸ், அப்புறம் சாப்பாடு எடுக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஐஒய் ஆர்கனைசருக்கு ஓரத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பூன்லாம் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோக் ஸ்பூன், அப்புறம் ஸ்டீல் ஸ்பூன், நார்மல் ஸ்பூன், எல்லா ஸ்பூனும் அதில் தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்தீங்க அப்படின்னா லைக் இந்த ஸ்டாண்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. லைக் ஒரு மாடம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இது மாடம் மாதிரி. இதில் வந்து ஒரு சில திங்ஸ் தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சாஸ் பேன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு குழிப்பணியார சட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வடை, குக்கரில், அப்புறம் பாத்திரத்தில் வைக்கிறது. இது வந்து ஃப்ரை பேன், அதுக்கப்புறம் மற்ற பழைய தோசை தவாங்கள் அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஓரத்தில் வந்துட்டு அந்த துருவுற ஒரு கிரேட்டர்,
அந்த டூல் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு மாடம் மாதிரி இருக்கிறதுல வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா வந்துட்டு அரிசி மூட்டை அதெல்லாம் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு லுக்காக இருக்காது, பட் நமக்கு அரிசி சாப்பிட்றதுக்கு தேவை. ஸோ அந்த மூட்டைகள்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு சப்பாத்தி தேய்க்கிற கல், அதுவுமே வந்துட்டு டேவையாக வீட்டில் பண்ணது தான், அந்த ப்ளைவுட் வச்சு. அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நைக்காவோட ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த நைக்கா பாக்ஸில் நாங்கள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், அதுக்கப்புறம் பைகள் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ கடைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற அந்த கவர் ஏதாவது பை ஏதாவது தேவைப்படும் போது எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே பிளேஸ்ல இருந்தால் நமக்கு வந்து தேட வேண்டாம். அண்ட் ஸோ அதுதான் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கான பெனிஃபிட். ஸோ எப்போ தேவையோ அப்போ அதை டக்குன்னு அந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே ஒரு பெரிய தோசை தவா இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரீசன்ட் ஃபேவரட், அமேசானில் வாங்கினது தான். வீட்டில் செய்கிற மாதிரி அந்த பெரிய தோசை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு கெட்டில் ஹீட் பண்ணுற அந்த ஒரு இது இருக்குது, எலக்ட்ரிக்கல் திங். ஸோ நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்னிச்சர் டேமேஜிங் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பிகாஸ் இது கிட்டத்தட்ட 8 வருஷமாக எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஸ்டோரேஜ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக வந்துட்டு 3 ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்கிற இந்த மிடில் போர்ஷன், அதுக்கப்புறம் ரைட்டில் ஒரு கபர்ட், லெஃப்டில் ஒரு கபர்ட் இருக்குது க்ளோஸ்டில். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் மிடில் வந்துட்டு 2 ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிஜியனோட அந்த சாப்பர் ஒன்று இருக்குது. இது ரொம்ப கன்வீனியன்ட் தான். இதுவுமே ஆனியன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு நறுக்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. தென் வந்துட்டு புதுசாக இருக்கிற ஸ்டீல் ஸ்பூன்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஹாட் ட்ரே. இது வந்து வீடியோஸ் எடுக்கும் போது இன்க்ரீடியன்ட் காட்டுறதுக்காக வச்சிருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது, ஹாட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு இந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது, அப்புறம் இந்த ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் இருக்குது, அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எப்பயாவது தேவைப்படுறது இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு குட்டி பேஸ்கெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த வந்து யூஸ் பண்ணுற டவல்ஸ் இருக்குது, லைக் க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற துணி, கறி துணின்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக அதில் இருக்குது. அண்ட் பின்னாடியும் இருக்குது, அதில் கொஞ்சம் திக்காக இருக்கிறது, முன்னாடி வச்சுருக்கிறது கொஞ்சம் தின், ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் ஆகுறது அந்த மாதிரி. அண்ட் இது வந்து ப்ரெஸ்டீஜோட சாண்ட்விச் மேக்கப். இது வந்து எப்பயாவது ஒரு தடவை இப்போ யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பாக்ஸில் போட்டு சேஃபாக வச்சாச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இதோட ரிவ்யூ உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சோப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல், அப்புறம் சன்டோர் சோப், சிந்தால் சோப், அதுக்கப்புறம் இந்த பாடி ஸ்க்ரப் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பாத் அண்ட் பாடி, அதுக்கப்புறம் டிஷ் வாஷ், லாண்ட்ரி, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராஸ் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபர்டில் இருக்குது. தட்ஸ் இட். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபர்டோட மேடையில் வந்துட்டு வாட்டர்லாம் பட்ட ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம், அட்டை, அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்துட்டு சமைச்சு வச்ச திங்ஸ் வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில், சுடு தண்ணி காய வைக்கிறது, நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு தடவையும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது. நீங்கள் வந்துட்டு அந்த ஹோல் இருக்குது, ஸோ அது உள்ளே வந்து அது வழியாக வந்துட்டு கொசு ஏதாவது போயிடும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போற்றி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு கெட்டில் இருக்குது. இது வந்துட்டு ஹீட் பண்ணுறது அந்த ஒயர் அங்கே வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஸோ அதுதான். இங்கே வந்துட்டு மிக்ஸி இருக்குது தான் இருக்கும் இந்த கபர்டோட டாப் ஏரியாவில். மோஸ்ட்லி சமைச்சதை வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு கெட்டில் இருக்கும், மிக்ஸி இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நிறைய போட்டு கிளட்டர் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷெல்ஃப்க்கு வரலாம். ஸோ இது பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்னொரு ஷெல்ஃப் கிச்சனில் அப்படின்னா இந்த கார்னர் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இந்த ஷெல்ஃப். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இது, பட் என்னோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது இது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் டப்பா அதெல்லாம் தான் இருந்தது. பட் எனக்கு வந்து அது பர்சனலாக அவ்வளோ பிடிக்காது. அதனால இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இங்கே நான் வந்து ஆர்டர் அடிக்க வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே மால்குடியில் வந்திருந்த மால்குடி காஃபி பவுடரோட ஃப்ரீயாக வந்த பாக்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான், ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. தட்ஸ் இட். அண்ட் இங்கே வந்து காஃபி டிகாக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபில்டர் இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாடி வந்துட்டு ஒமேகா கிளாஸ் வேரில் வாங்கினது, ரொம்ப நல்ல குவாலிட்டி. இந்த ஜாடியில் வந்துட்டு தாளிச்ச ஊறுகாய் இருக்குது, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் புளி, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்குது. கீழே அடுத்த ஷெல்ஃப் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ், அந்த ஸ்பைஸ் பேக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, 3 மாவுகள் இருக்குது, அது என்னென்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்மளோட ஐட்டம்ஸ் இருக்குது, பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் அப்பளம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு செகண்ட் ஷெல்ஃபில் இருக்குது. அண்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசிகள் இருக்குது, சர்க்கரை,
அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அடுத்த ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டம்ளர்ஸ், அதுக்கப்புறம் சைடு குட்டி குட்டி கியூட்டான பவுல்ஸ் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்த ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி பிள்ளையார் இருக்காரு. வணக்கம். வந்து லைனா வந்துட்டு மிக்ஸி ஜார்ஸ் இருக்கு. ஸோ 3 மிக்ஸி ஜார் ஹைட் ஆர்டர் வைஸ்ல வந்து அடுக்கி இருக்கும். இதுல வந்துட்டு சும்மா அந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் இருக்கு. அந்த ஊறுகாய் எடுக்கிறதுக்கு, உப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ். அண்ட் அதுக்கு பிறகு அங்கே வந்துட்டு பெருமாள் இருக்காரு, அவருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பைஸ் தான் இருக்குது. இந்த 2 ஐஸ்கிரீம் டப்பாலுமே வந்துட்டு ஸ்பைஸ் ஏதாவது ஒன்று அரைச்சி வச்சிருப்பாங்க எங்கள் அம்மா, அது இருக்குது. ஸோ இது 2மே ஸ்பைஸ் தான் இருக்குது, அம்மா ஏதாவது அரைச்சி வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் அந்த டப்பா, இதில் வந்து ஓப்பன் பண்ண ஸ்பைஸ் பேக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் பண்ணாத நியூவாக இருக்கிற மசாலா. இந்த பாக்ஸில் எல்லாமே ஓப்பன் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ண மசாலா பேக்கெட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஓப்பன் பண்ணாத ஸ்டாக்ல இருக்கிற மசாலா பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் அதெல்லாமே இருக்கு. இதுக்கு அடுத்து டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சில்வர் பாக்ஸஸ்ல வந்துட்டு நார்மலா வீட்டில் இருக்கிற திங்ஸ் அண்ட் மற்ற திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயினா கிச்சனுக்குள்ள என்ட்ரானோடனே இருக்கிற அந்த ஒரு ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ். நெக்ஸ்ட் மூவிங் ஆன். இங்க மேல ஆணி அடிச்சு ஒரு சில பாத்திரம் இருக்கு. கடாய், ஒரு தோசை தவா, அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் அந்த 3 வந்துட்டு மேல வந்து தொங்க விட்டாச்சு. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் டு மிடில் போர்ஷனுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த போர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக அந்த சைடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே 2 ஆணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல லைட்டர் அண்ட் இன்னொன்றுத்துல சிசர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆணியில் வந்துட்டு அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த கறி துணி இருக்குது. ஸோ சமைக்கிறப்ப தொடச்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற தவளைன்னு சொல்லுவோம் நாங்களாம். ஸோ அதுதான் இருக்குது. அப்புறம் ஒரு சொம்பு, ஒரு டம்ளர், அப்புறம் இது வந்து ஆல்ரெடி உடஞ்சி போன ஒரு ப்ரோக்கன் சேர். ஸோ அது சும்மா ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு ஒரு உடஞ்சி போன ஒரு பொருள் அது மேலே வச்சு அது மேலே வந்துட்டு தண்ணி வைக்கிற தவளையை வச்சுட்டோம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானையில் வந்துட்டு அடுத்த பேட்ச் ஆஃப் ஊறுகாய் வந்துட்டு காய வைக்கிறதுக்காக அது உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அம்மா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஞ்சிக்குன்னு சொல்கிறது, அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து இடிக்கிறது. அப்புறம் வந்து அரிவாள் மனை எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவாங்க, கத்தி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த கடப்பாக்கல் மாதிரி இங்கே ஒரு கடப்பாக்கல் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாடு வெடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, பண்ணுறது அந்த பாத்திரங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே ஜன்னல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அந்த மாடம் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. இதில் வந்து அஞ்சரை பெட்டி இருக்குது. அதுக்கப்புறம் முட்டை வைக்கிறது இருக்குது, அதில் ஒரு சில முட்டைகள் இருக்குது. நெக்ஸ்ட் எண்ணெய், நெய் இதான் இதில் ஷெல்ஃபில் இருக்குது. இதான் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு எங்களோட கவுண்டர் டாப்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டி கவுண்டர் டாப். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் இதோட பேக்ரவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டினோம். இதில் வந்து அந்த ஸ்டெயின் வராது, எண்ணெய் தெரிக்கிறதுலாம் வந்துட்டு தொடச்சா கூட போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது ஃபுல்லாக ஃப்ளாப், சுத்த வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் அந்த கிச்சன் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. அந்த எண்ணெய் சிந்துறது எல்லாமே வந்துட்டு இருந்தது. அண்ட் ப்ளீஸ் அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கல. அதுக்கு பிறகு கேஸ் ஸ்டவ் இருக்குது. இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது, ரொம்ப ஒரு பழைய மாடல் தான். அவ்வளோதான் கவுண்டர் டாப். அதுக்கு பிறகு பக்கத்தில் சிங்க் இருக்குது. இங்கே ஒரு சும்மா ஸ்க்ரப்பர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. இது வந்து லிவ் பியூர் அப்படிங்கிற பிராண்டோடது. நல்ல குவாலிட்டி, லைக் வாட்டர் வந்து நல்லா டேஸ்டியாகவே இருக்குது, நல்லா ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பியூரிஃபையரில் வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு வரும். அது ஃபில்டர் பண்ணிவிட்டு வேஸ்ட் வாட்டர் வரும். அதை வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோர் பண்ணி அதை தான் வந்துட்டு பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் மாதிரி. அண்ட் சிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு அரிசி மூட்டை அதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே வந்துட்டு கேஸ் சிலிண்டர், அதுக்கப்புறம் குக்கர், அப்புறம் அரிசி வந்துட்டு போட்டு வைக்கிற அந்த டப்பா அண்ட் மற்ற சில திங்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு டிஐஒய், கட்டையில் அப்படியே அடித்தது எங்கள் அப்பா தான் செஞ்சாங்க. இதில் இங்கே இருக்கிற கிச்சன் இருக்கிற எல்லா டிஐஒய் பண்ணதும் எங்கள் அப்பா தான். இதில் நல்லா இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு குயிக்காக காட்டுறேன். ஸோ விம் ஜெல் இருக்குது பாத்திரம் வளர்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் இருக்குது, வேறு என்ன இருக்குது, அப்புறம் இது வந்து மோர் கடையிறது. ஸோ ஒரு 4 ஷெல்ஃப் இருக்குது. டாப்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் வந்துட்டு சம்திங் ரேண்டம் திங்ஸ் தான் இருக்குது. அப்புறம் மஞ்சத்தூள், தயம், தனியா, அந்த முறுக்கோட அச்செல்லாம் இருக்குது, அந்த துருவரத்தோட பிளேட்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் மஞ்சள், அப்புறம் பெருங்காயம் இருக்குது, அண்ட் இன்னொரு பெருங்காயம், பேக்கிங் பவுடர், உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மற்ற பவுடர்ஸ், வெரைட்டிஸ், சீரகம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஃப்ரம் அமேசான், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நல்லாவே இருக்குது. பட் அகெயின் பிளாஸ்டிக், எனக்கு அதுதான் வந்துட்டு பிடிக்கும், ஒரே மாதிரி இருக்கிறது. பட் நீங்கள் அதை யூஸ் பண்ண நான் சொல்லவே இல்லை. நான் ஆல்சோ எனக்கு தெரியும் அது அன்ஹெல்தி தான், பட் அது எனக்கு பிடிக்கும்னு வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நட்ஸ் இருக்குது, பாதாம், பிஸ்தா அண்ட் திராட்சை. கீழே வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் இருக்குது, அண்ட் அவல்,
அப்புறம் கொண்டக்கடலை கருப்பு, வெள்ளை, உடச்ச கடலை, அப்புறம் மிளகாய்த்தூள் இருக்குது, இது எங்கள் வீட்டிலே அரைக்கிற அந்த மிளகாய்த்தூள், அப்புறம் சர்க்கரை, அரிசி அளக்கிற அழாக்கு, அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, அப்புறம் ஏதோ ஒன்று இருக்குது, அப்புறம் உப்பு, அதுக்கு குக்கரோட வெயிட் இருக்குது அந்த விசில். ஸோ இதுதான் இந்த DIY ஷெல்ஃபில் இருக்குது. அண்ட் இதில் இந்த ஓரமாக இந்த கிரேட்டர் இருக்குது, இது ரொம்ப சூப்பராக துருவோம். அப்புறம் இது வந்துட்டு அந்த வடை அதெல்லாம் சுடுறது அதெல்லாம் எடுக்கிறது. ஸோ தட்ஸ் இட். இதோட எங்களோட கிச்சன் டூர் வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.